ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிசிஆர் லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க மேக்ஸிமம் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி கேட்டேன். இந்த பிசி வைரஸஸ் தான். இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு வருது, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ திடீர்னு ஃபுல்லாக சிஸ்டம் ஃபுல்லாக வைரஸ் ஆயிடுச்சு, எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வைரஸ்னால் என்னென்னு வந்து பார்த்தலாம். ஸோ இது எப்படி வந்து நம்ம பிசி அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு என்ன ஆகுன்னு வந்து பார்த்தா நம்ம பிசியில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க எந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தா ஒர்க் இல்லாமல் ஆயிரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா சாஃப்ட்வேரில் ஒர்க் ஆகும், பட் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ நார்மலாக டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது. இதே வந்து பார்த்தா ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா பர்மிஷன் வந்து போயிடும். எனக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாவது ரேர் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரேர் ஃபைல் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் நமக்கு வந்து பார்த்தா அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில சாஃப்ட் நம்ம வைரஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளோட பிசியிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் வந்து எடுத்து வச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தா வைரஸ் வந்து நிறைய டைப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இருக்கும். ஸோ உங்கள் பர்சனல் ஃபைல்ஸ் ஏதாவது ஆகலாம். அதுக்கப்புறம் உங்கள் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கும். நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தா அந்த வைரஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தா வைரஸ் வந்துட்டு நம்ம பிசி வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் வருது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்கிருந்து வந்து பார்த்தா தேவையில்ல சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மூலமாக தான் 100% வருது. ஸோ நம்ம நோ டவுட்ஸு. ஸோ நமக்கு அது வருது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டே வந்து வரலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பார்த்தா ஒரு முக்கியமான ஃபைலோ ஒரு சாஃப்ட்வேர் எடுத்து வச்சிருப்பாங்க. பட் அதை நம்ம சேம் பீஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பி அவங்ககிட்ட இருந்து நமக்கு அப்படியே வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆகும். இந்த ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் தான் ஆகும். ஸோ நான் ஒரு முக்கியமான வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா தேவையில்லாத வெப்சைட்லேருந்து எடுக்காதீங்க, கரெக்டான வெப்சைட்லேருந்து உங்கள் சாஃப்ட்வேர்லாம் பிசி சாஃப்ட்வேர் எடுங்க அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து பார்த்தா காப்பிரைட் போட்டு நான் ஒரு வாரம் உட்கார வச்சிட்டாங்க வீட்டில் சும்மா. ஸோ நல்ல வீடியோ அது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ நிறைய வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்லேருந்துலாம் வீடியோ எடுக்காதீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட், இங்கிருந்து எடுங்க வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ காப்பிரைட்டை போட்டுட்டு நம்மளை உட்கார வச்சிட்டாங்க ஒரு ஓரமாக. ஸோ அதெல்லாம் முக்கியமான வீடியோலாம் விட்டுறாங்க, போட்டு தள்ளிடுறாங்க. நார்மல் நிறைய வீடியோலாம் போட்டு வச்சுருக்காங்க, கிராக் வீடியோஸில். அவங்களாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. என்னை போய் பிடிச்சி தூக்கி போட்டிருக்கேன் யூடியூப். என்ன நியாயம் இது? சரி, அதை விடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து எடுக்கிறது சேஃப்டியாக இருக்கும். ஸோ அன்அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்தீங்க என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டவுன் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னே அதோட பேர்லேயே போட்டு இன்னும் சாஃப்ட்வேர் டவுன் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுதான் அந்த நிஜமான சாஃப்ட்வேர் நினச்சி இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து வைரஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசிக்கு வந்து வைரஸ் வந்து எப்படியோ வந்துடுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்து உங்களுக்கு தோணும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் ஃபைல் வந்து ஃப்ரீயாகவே ரிமூவ் பண்ண முடியுமா? ஸோ எந்த ஒரு அமௌண்ட்டு கட்டாமல் ஃப்ரீயாகவே ரிமூவ் பண்ணிட முடியுமான்னு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக ரிமூவ் பண்ணுற உங்கள் மைண்ட் இருக்கிற உங்களுக்கு பிஃபோர் நீங்கள் எப்படி சேஃப்டியாக இருந்துன்னு நினச்சிருந்தீங்கன்னா அது உங்களோட நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணவே தேவையில்லை. பிஃபோர் நம்ம இந்த அளவுக்குலாம் சேஃப்டி எதுவுமே பண்ண மாட்டோம். நம்ம பால் எப்போ போல வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்போம். திடீர்னு வரும். அப்போ வந்ததுக்கப்புறம் இது எப்படி ஃப்ரீயாக ரிமூவ் பண்ணுறது, அது ஒர்க் ஆகுமா, இது ஒர்க் ஆகும்னு சொல்லி கேட்கல ஒரு நியாயம் கிடையாது. ஓகே, இந்த ஃப்ரீயாக வந்துட்டு ஃப்ரீ ஆன்டிவைரஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக்கான பிசி லேப்டாப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ உங்கள் பிசி வந்துட்டு ஒரு சின்ன வைரஸால் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா வந்து ஒர்க் ஆயிடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிபின் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வைரஸ் மாதிரி ஃபோல்டர் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோல்டருக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிபின் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன வைரஸ் ஃபைல் மாதிரி. இது உங்கள்கிட்ட அந்த ஸ்மார்ட்னு ஒரு ஆன்டிவைரஸ் இருக்கும், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் ஆகும். அந்த ஷார்ட்கட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஆன்டிவைரஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். பட் பெரிய ட்ராஜான் மால்வேர்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கிறதால வந்துட்டு இந்த ஸ்மார்டு மால்வேர் பைட் ப்ரீமியம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இதே வந்து ஒர்க் ஆகாது. ஏன் டிஃபெண்டரே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். உண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறேன். ஸோ ஹார்ட் டிஸ்க் நாங்கள் ஒரே செகண்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க். நான் என்ன பண்ணேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு செகண்ட் செட் ஆகி கரெக்டாக. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு. என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணேன், பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபைல்ஸ் தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து பேக்கப் பண்ணுமா. ஸோ ஏன்னா வந்து ஒரு இடத்துல தான் இருக்குது, தொலைஞ்சிச்சு அப்படின்னா காலி. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணலாம்னு நினச்சேன், நான் வந்துட்டு ஓகே ஒரு 2 TB ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம எதாவது ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தொலைச்சிட்டு நம்மக்கிட்டே ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நான் கண்டுக்கல அப்படின்னா வந்து இது கனெக்ட் ஆகவே மாட்டேன்ருச்சு, டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. நான் கடுப்பு தூக்கி வீசிட்டேன் அந்த பக்கம். அதுக்கப்புறம் வந்து இப்போ எடுத்து போட்டு பார்த்தேன், சர்வீஸ் சென்டரில் போய் கொண்டு கொடுத்தேன். ப்ரோ இது கனெக்ட் ஆகிட்டே டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க பிசியில் கனெக்ட் பண்ணும் ஒர்க் ஆச்சு.
அதுக்கப்புறம் நானும் வந்து பார்த்தா குத்தி பார்க்க ஒர்க் ஆகுது, என்னடா திடீர்னு வந்து செத்து போனது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்னென்ன ஃபைல் இருக்குது அப்படின்னு ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஹார்ட் டிஸ்க் ஓப்பன் பண்ணி. ஸோ உள்ள என்னெல்லாம் ஃபைல் இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டே இருக்கிறேன். தெரியாமல் நான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி விட்டேன். நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி விட்டேன். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண சாஃப்ட்வேர்ஸில் இருந்துச்சு. நான் பார்த்து மறந்துட்டேன், ஓ நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்த ஆர்வத்தில் ஏதோ ஒரு ஃபைல் வந்துட்டு போயிடுச்சு. நம்ம சிஸ்டம் ஃபுல்லாக வைரஸ் ஆயிடுச்சு. நமக்கு வந்து பண்ணி என்ன பண்ணி அஃபெக்டே பண்ண முடியல. ஸோ நான் வந்து விண்டோஸ் டிஃபெண்டரை வச்சு ட்ரை பண்ணுறேன், மேட் வச்சு ட்ரை பண்ணுறேன், மால்வேர் பைட் வச்சு ட்ரை பண்ணுறேன், எதுவுமே நமக்கு ஒர்க் ஆகலை. ஸோ கடைசியில் வந்து பண்ண காஸ்பர்ஸ்கி ஆன்டிவைரஸ் தான் நமக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இப்போ அந்த வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன், அந்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தா ஸ்கேன் ஆப்ஷனில் வந்து இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தா விண்டோஸ் டிஃபெண்டர். இந்த விண்டோஸ் டிஃபெண்டரில் வந்து பார்த்தா குயிக் ஸ்கேன், ஃபுல் ஸ்கேன், சசம் ஸ்கேன் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட்டு வந்து பார்த்தா குயிக் ஸ்கேன் கொடுத்து நான் வந்து ஸ்கேனை வந்து கொடுத்தேன், ஏதாவது வந்துட்டு வைரஸ் இருக்கான்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என் பிசியில் வந்து பார்த்தா ஃபுல் வைரஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தா டிஃபெண்டர் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா நோ த்ரெட்ஸ்னு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல செக்யூரிட்டி வந்துட்டு க்ளீன் ஆகிடுச்சு, பிசியில் வந்து எந்த த்ரெட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் பிசி ஃபுல்லாக வந்து பார்த்தா வைரஸ். அதுக்கப்புறம் என்ன சாஃப்ட்வேர் ஓப்பனே ஆகலை. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பாருங்கள், க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணுறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணும்போது இங்கே வந்து பார்க்கலாம் அப்ளிகேஷன் நாட் ஃபவுண்ட் வந்துருச்சு, சாரி இந்த மாதிரி க்ரோம் ஒரு ஆப் இல்லை அப்படிங்குது. அதுக்கப்புறம் நிறைய சர்ச் எவ்ரிதிங் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறேன், அதுவும் நமக்கு வந்து வரல. ஸோ ஆனால் நமக்கு விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அடா போங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து எப்பவுமே காஸ்பர்ஸ்கி வந்து நான் எப்பவுமே ஆக்டிவேட் பண்ணி வச்சிருப்பேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணல. ஸோ அது நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி கீ வந்து வாங்கி போட வேண்டாமே நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நமக்கு விண்டோஸ் டிஃபெண்டரே வந்து கிளியர் பண்ணுதா நான் பாட்டு இருந்தேன். பட் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து ஒர்க்கே ஆகலை. அதுக்கப்புறம் அந்த டைமில் ஒரு கால் பண்ணி எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக வந்து விண்டோஸ் காஸ்பர்ஸ்கி கீ வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவர் சென்ட் பண்ணார். அந்த கீ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ டைம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பர்ஸ்கி வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணார். அந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணேன், ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆக்டிவேட்டட். ஓகே. ஸோ காஸ்பர்ஸ்கி வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்துச்சு. எனக்கு வந்து பார்த்தா ப்ரொடக்ஷன் வந்து ரிஸ்கில் இருக்குது அப்படின்னு காட்டுச்சு. ஸோ ஜஸ்ட் நான் வந்து பார்த்து டீட்டெயில்ஸ் போய் கிளிக் பண்ணேன், இந்த மாதிரி வைரஸ் வந்து ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ டேட்டா பேஸ் அப்டேட் வந்து கொடுத்தேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் காஸ்பர்ஸ்கி இன்ஸ்டால் பண்ணும்போது டேட்டா பேஸ் அப்டேட்டில் இருக்கும், அதை வந்து மறக்காமல் வந்து கொடுங்க. ஸோ டேட்டா பேஸ் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா ஒரு லோட் ஆகும். ஸோ இங்கு மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேனலில் வந்து பார்த்து இங்கு தான் எழுதுவோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் சாஃப்ட்வேர் வந்துட்டு டேட்டா பேஸ் அப்டேட்டில் ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் டக்குன்னு வைரஸ்லாம் கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ நமக்கு ரன் அப்டேட் வந்து கொடுத்தாச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்தா ஒரு சில செகண்டில் வந்து பார்த்தா டேட்டா பேஸ் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா காஸ்பர்ஸ்கி கண்டுபிடிச்சிச்சு, சைடில் நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைரஸ் வந்து இருக்குது, ஸோ கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பார்த்தா ஸ்கேன் கொடுத்தேன். தென் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா ரெசால்வ் வந்து இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தா ரெசால்வ் வந்து கொடுத்தேன். ஸோ வைரஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருந்துச்சு, நானும் வந்து பார்த்தா ரெசால்வ் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கொஞ்சம் நேரம் ஆச்சு, நம்மளோட பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சி நம்ம வைரஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரீஸ்டார்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாஸ்வேர்ட் கேட்டு உள்ளே போச்சு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசி வந்து ப்ராப்ளமில் இருக்குது, ஸோ நாங்கள் வந்து சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்தேன். கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் வந்தாச்சு. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துச்சு. இங்கே வந்து பார்க்கலாம், மறுபடியும் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் வந்து கொடுத்தேன், மறுபடியும் 1 செகண்ட் ரீஸ்டார்ட் வந்தாச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக் க்ரோம் வந்து ஓப்பன் ஆகுது. இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ நான் எந்த விதமான ஃபேக் வேலையும் பண்ண கிடையாது, ஜஸ்ட் நான் க்ரோம் ஓப்பன் பண்ணேன், ஆட்டோமேட்டிக் க்ரோம் வந்து ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் சர்ச் எவ்ரிதிங் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் எல்லாமே ஒர்க் ஆச்சு. ஸோ தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா ப்ரொடக்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ காஸ்பர்ஸ்கி வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக வைரஸ் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ எல்லா சாஃப்ட்வேரும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ தான் வந்து ரீசெண்டாக ஒரு 15-20 டேஸ்க்குள்ள தான் இருக்கும். ஸோ இந்த ஆச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து பார்த்தா ஒர்க்கே ஆகலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எனக்கு எல்லாத்தையும் காஸ்பர்ஸ்கி வந்து 100% கிளியர் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வெயிட் பண்ணேன். ஸோ இதே டைமில் செக் பண்ணேன், ஓகே இந்த ஃப்ரீ ஆன்டிவைரஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வைரஸ்லாம் தூக்குதான்னு பார்த்தேன். பட் ஃப்ரீ ஆன்டிவைரஸ்னால வந்து பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியல, விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா முடியல. அதுக்கப்புறம் காஸ்பர்ஸ்கி வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுவே வந்து வைரஸ்லாம் காட்டுச்சு. அதுக்கப்புறம் கிளியர் பண்ணிச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து நார்மலாக வந்துருச்சு. ஸோ உங்கள் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் எதுவுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பர்ஸ்கி ஆன்டிவைரஸ் போட்டு நீங்கள் வந்து ஃபுல் சிஸ்டம் ஸ்கேன் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்துட்டு கிளியர் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் விண்டோஸோட ஓஎஸ் ஃபைல்லாம் மாற்றினீங்க அப்படின்னா கூட கிளியர் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காஸ்பர்ஸ்கி எதாவது யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ நான் வந்து காஸ்பர்ஸ்கி வந்து யூஸ் பண்ணேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஆன்டிவைரஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குமோ நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். காஸ்பர்ஸ்கி மட்டும் கிடையாது, உங்களுக்கு எந்த ஆன்டிவைரஸ் வந்து பிடிச்சாலோ இல்லை இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து 30 டே ட்ரையல் பீரியட் வந்து யூஸ் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் வந்து பை பண்ணுங்கள். இது வந்து கண்டிப்பாக பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் காஸ்பர்ஸ்கி வந்து
பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஆன்டிவைரஸ். நான் எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மறுபடியும் ஒன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பஸ்கி வந்து ப்ரூவ் ஆயிருச்சு பெஸ்ட் அப்படின்ட்டு. உங்கள் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து வைரஸ் தீர்க்கவே முடியாத வைரஸ் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா காஸ்பஸ்கி போட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஒரு காஸ்பஸ்கி வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் சின்ன சவுட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா getsoutdoorkeys.com. இந்த வெப்சைட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ராடக்ட், ஆஃபீஸோட கீஸ், அடோபோட ப்ராடக்ட், ரெக்கவரி சாஃப்ட்வேர்ஸ், விண்டோஸோட ஒரிஜினல் லைசன்ஸ் கீஸ், ஸோ எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் மறக்காம வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். தென் அதுக்கப்புறம் இவர்கிட்ட எல்லாமே லோ ப்ரைஸில் தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம், அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இவர் கான்டாக்ட் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பிசி வந்து வைரஸ் வந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக வந்துட்டு வைரஸ்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.